Hello friends. இன்னைக்கு நல்லா உதிரியா தேங்காய் பால் சேர்த்து செஞ்ச வெஜ் புலாவ் தான் எப்படி செய்யணும்னு பார்க்க போறோம். தேங்காய் பால் சேர்த்துக்கனால டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டிஃபன் பாக்ஸ்க்கு, லஞ்சுக்கு, டின்னருக்கு, டிஃபனுக்குன்னு எதுக்கு வேணாலும் நம்ம இத ட்ரை பண்ணிக்கலாம். பிரியாணி வந்து நார்மலா வந்து பிரியாணி ரெகுலரா சாப்பிட்டு போர் அடிக்கும்போது இது மாதிரி கொஞ்சம் லைட்டா வந்து செஞ்சு பார்க்கல சூப்பரா இருக்கும். இதுக்கு வந்து முட்டை தொக்கு, காளான் ஃப்ரை எல்லாமே சைடு டிஷ் சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். புலாவ் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு அரைக்க வேண்டிய பொருட்கள் எல்லாமே அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கிறதுக்காக நான் வந்து புதினா எடுத்துருக்கேன். புதினா வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. புதினா, பச்சை மிளகாய், தக்காளியில் வந்து ஒரு தக்காளி, சின்ன தக்காளி 2 தக்காளி எடுத்துருக்கேன். இல்லை ஒரு தக்காளி மட்டும் அரைச்சி சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. புலாவ் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து குக்கரில் தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். குக்கரில் வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடலெண்ணெய் பாதி அளவு சேர்த்துட்டு நெய் பாதி அளவு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு கடலெண்ணெய் சேர்த்துருக்குறேன். அதே 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுமே நம்ம பிரியாணிக்கு சேர்த்துற ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். பிரியாணி இலை, பட்டை, கல்பாசி, கிராம்பு, நட்சத்திரப்பூ, ஏலக்காய் எல்லாமே சேர்த்துக்கிறேன். எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாதிரி சேர்த்துக்குங்க. நம்ம மசாலா எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. புலாவ் வந்து கொஞ்சம் பிரியாணி விட அந்த மசாலா பொருட்கள்லாம் கம்மியாக சாப்பிட்றது தான் புலாவ். அதனால நம்ம கம்மியாகவே சேர்த்துக்கலாம் எல்லாமே. இந்த மசாலா பொருட்கள் தாளிக்கும் போது மட்டும் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்குங்க. மசாலா பொருட்கள் லைட்டாக வதங்கி வாசம் வந்த உடனே வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் எடுத்துக்கிறேன். 2 நார்மல் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். இதுக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட எடுத்துப்பா, டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். எல்லாமே கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வதக்குங்க. வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து கொஞ்சம் பெரிய பீஸாகவே சேர்த்துக்கிறேன். ஏன்னா ஒரு தக்காளி அரைச்சாச்சு. இது காய் கூட சேர்த்து வதங்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் இப்போ ஒரு தக்காளி வந்து அரிஞ்சு சேர்த்துருக்கேன். இல்லை பெரிய தக்காளியாக நீங்கள் ஒரு தக்காளி சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா அதை அரைச்சே சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு உடனே வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பட்டாணி, கேரட், பீன்ஸ் 3மே எடுத்திருக்கேன். பட்டாணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுத்திருக்கேன். புலாவுக்கு வந்து பட்டாணி எக்ஸ்ட்ரா இருக்கும்போது நல்லாயிருக்கும். கேரட், பீன்ஸ் கம்மியான அளவில் தான் எடுத்திருக்கேன். காய், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கட்டும். இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். காய் நல்லாவே வதங்கிடுச்சு. பேஸ்ட்டில் வந்து நம்ம பச்சை மிளகாய், புதினா, தக்காளி, ஒரு சின்ன தக்காளி 3மே சேர்த்து அரைச்சிருக்கோம். பச்சை மிளகாய் வந்து உங்களுக்கு காரத்துக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு நம்ம வேறு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, இது மட்டும்தான் சேர்க்குறோம். அதனால பச்சை மிளகாய் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்குங்க. மசாலா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இது கூடவே இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். சப்போஸ் இஞ்சி பூண்டு அரைச்சது இல்லை, நீங்கள் அரைக்கத்தான் போகிறீங்க அப்படின்னா புதினா கூடவே சேர்த்து அதையும் அரைச்சிக்கலாம். ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். எங்கள் ஏற்கனவே இஞ்சி பூண்டு விழுது இருந்துச்சு, அதனால் நான் சேர்த்து அரைக்கலை. மசாலா எல்லாமே பச்சை வாசம் போய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். ரைஸ் வந்து நான் இன்றைக்கி நார்மல் பொன்னி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் சீரக சம்பா, பாசுமதி ரைஸ் எது வேணால் எடுத்துக்கலாம். ரைஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் போல் அப்படியே இருக்கட்டும். அரிசி சேர்த்து 2 மினிட்ஸ் போல் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். 3 டம்ளர் அளவு அரிசி எடுத்திருக்கேன். அதனால் 3 டம்ளர் அளவு தேங்காய் பாலும் 3 டம்ளர் அளவு தண்ணியும் சேர்த்துக்கிறேன்.
இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் லைட்டாக கொதி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து மூடி சேர்த்து வச்சுக்கலாம். லைட்டாக கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ வந்து மல்லித்தழை தூவிக்கலாம். இதுக்கு நெய் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. நீங்கள் குக்கர் வந்து மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி உப்பு வந்து டேஸ்ட் பார்த்துருங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் வெஜிடபிள் ரைஸ் எல்லாத்துக்குமே சேர்ந்து வரும். அவ்வளோதான். இதை வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம். தேங்காய் பால் சேர்க்கும்போது புலாவோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குக்கர் விசில் ஃபுல்லாகவே அடங்கிடுச்சு. இப்போ லைட்டாக அப்படியே மெதுவாக பிரட்டி விடுங்க. சூப்பராக புலாவ் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து முட்டை தொக்கு மாதிரி சைடிஷ் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். தேங்காய் பால் சேர்த்துக்கனால டேஸ்ட்டுமே அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மலாக நம்ம பிரியாணி செய்யறதுக்கும் இதுக்கும் வந்து ஸ்பைசஸ் எதுவுமே சேர்க்காமல், மசாலா பொடி எதுவுமே சேர்க்காமல் செய்கிறோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்க்கறதுக்கு இப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம். டிஃபன் பாக்ஸுக்கு பேக் பண்ணுறதுக்குமே சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான வெஜ் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.